எனக்கு அன்பானவர்களே, யாரையோ நீங்கள் தேடுறீங்க, யாரோ எனக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கேளு, உனக்கு என்ன வேணும் நீ கேளு, நான் உன் தகப்பன், நீ என் பிள்ளை தானே, நீ ஏன்ட்ட கேட்குறக்கு குறுக்கு இன்னொரு ஆள் இருக்கு, நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் வாய் திறந்து எனக்கு சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு இந்த ஒரு குழந்தை வேணும், என்ன வேணும் கேளுங்க, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காருல. நீங்கள் கேட்காதனால தான் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் யாராவது நமக்காக கேட்பாங்க, இப்படியே நம்ம பழகிட்டோம் சின்ன வயசுலேருந்து. ஊழியக்கார்ட்ட ஜோமணிக்கன்னு சொல்லி, அப்போ நம்ம இல்லை, ஊழியக்காரன் ஜெபிச்சாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இந்த மனநிலைமையில வளர்ந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ கேளு, நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்கிறேன். கேட்குறீங்களா? இன்றைக்கு கேளுங்க. ஆண்டவரை, இனிமேல் நான் ஊழியக்காரெலாம் கேட்க மாட்டேன், நீங்கள் டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசுகிறேன், எனக்காக நீங்கள் மறிச்சிங்க, உயிர்த்தெழுந்தீங்க, என்னை நேசிக்கிறீங்க, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்ய, கேட்டு பாருங்கள், இன்றைக்கே அற்புதம் நடக்கும். இயேசு தான் சொல்கிறார்ல, நீ கேளு மகளே நான் தர்றேன், நீ கேளு மகனே நான் செய்கிறேன்னு சொல்கிறார்ல. இதயத்தில் கை வைங்க. இயேசுவே, இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட நேரடியாக கேட்கலை, அந்த தப்பை அந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட நேரடியாக கேட்குறேன், எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்தில் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் விடுதலை வேணும், சுகம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு இந்த நன்மை நீங்கள் செய்யணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.